சண்டை எடுத்து அவன் பொண்டாட்டிட்டையும் இவன்டையும் பேசி சண்டை போட்டு அவங்க அதை ஒரு வீடியோவை எடுத்து அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட பேட்டி கேட்குறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே 4 பேர் கொடியை தூக்கி நிப்பாட்டுறேன். உடனே அவர் இருந்தா பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அவர் ஒரு பேச்சு. அதில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, தலைமை சொல்லாமல் யாரும் கட்சி கொடியை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது மற்ற கட்சி கூட்டத்தில் அப்படின்னா அது ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனிதர் நல்லா பேசிக்கிட்டே வந்தார் மக்கள் மத்தியில். அண்ணன் திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தான் ஒரு சில பேர், நிறையா பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ பேசாமல் கம்முன்னு இருந்தால் ஏன் பேசலைன்றேன். இன்றைக்கு கரூர் விவகாரத்தில் அண்ணன் திரு விஜய் அவர்களை நீங்கள் உடனடியாக சம்பவம் நடந்தவுடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போயிருங்க, இங்கே என்ன அசம்பாவிதம் ஆயிரும்னு சொன்னது காவல்துறை இன்றைக்கி கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறை நீங்கள் போயிருங்கன்னு அனுப்பி வச்சுட்டு அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை கைது பண்ணிவிட்டு ஒரு சில பேர் மேலே வழக்கு போட்டுட்டு யார் உள்ள களத்துக்கு வராத அளவுக்கு ஒரு தடையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, யாருமே வரலை அப்படின்ற ஒரு பக்கம். இவர் போயிட்டார் மெட்ராஸுக்கு, இவர் கரூரில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இவங்களே ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு இவங்களே அது மக்கள் மத்தியில் இவங்களே ஒரு வதந்தியை கிளப்புறது. ஆக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சதி செயலை செய்தவர்கள், யார் வதந்தியை கிளப்புபவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் மக்களுக்கு தெரியாதா? எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. இந்த 2026 அவங்களுக்கு புது தேர்தலா? இதில் தெரியும் அவர்களுக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பார்கள். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் 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 தாங்க. ஒருத்தன் இறந்துட்டான், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நாங்கள் உடம்பு முடியலன்னு சொல்லி ஒருத்தர் சேர்க்க போகிறோம். போய் இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்க்க வண்டி தள்ளுறவன்லேருந்து காசு கேட்குறேன். 4 நாள் உயிரோடு இருந்தேன், 4ஆவது நாள் செத்து போயிட்டேன். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுலேருந்து எல்லா பக்கமும் லஞ்சம் 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 லஞ்சம். ஆஸ்பத்திரியில் ஒரு விவோ ஆஃபீஸில் போய் ஒரு ஒரு இடத்தினுடைய சர்வே நம்பரு, ஒரு பிளாக் நம்பரு, டிஎஸ்எல்ஆர் நம்பரை குறித்து கொடுஞ்சோன்னா அவன் லஞ்சம் கேட்குறான். எங்கே போனாலும் அரசு வேலையை அரசு அதிகாரிகள் செய்வதற்கு லஞ்சம். ஒரு கக்கூஸ் அடப்பு இருக்குது, இதை அடப்பு எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதில் காசு கேட்குறேன். சம்பளம் அரசாங்கம் கொடுத்துருது. எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள், அரசு வேலை பார்ப்பவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் அரசு சம்பளத்தை